உள்ள உள்வாங்கி எவ்வளவு நுரையீரல் ரொம்பிடணும். அது பாருங்க, இன்னும் விடுறேன். ஸோ முழுசாக காலி பண்ண முழுசாக போடும். அது மட்டும் 8 கவுண்ட் உள்ளே வச்சுட்டு இது மாதிரி 20 நிமிஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்குது. போய் டாக்டர் போய் காசு கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது, கொரோனாவில் பயப்பட வேண்டியது. இது நம்ம பண்ணுறதில்ல. இதுதான் நீங்கள் வந்து உயிரோடுக்கு மனுஷ உயிரோடுக்கு அடிப்படையாக வேணுது 3 விஷயம். உணவு உங்களுக்கு தெரியும். உணவு இல்லாமல் மாதம் 20 நாள் இருக்காது. தண்ணி இல்லாமல் 2 நாள் மேக்ஸிமம் தாக்கு முடியலாம். சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும். அதுக்கப்புறம் தண்ணி, அப்புறம் வந்து உணவு விஷயம். தண்ணி ஏன் சொன்னோன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்த 2 விஷயம் பண்ணுது. ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ளே போய் அது கெட்ட காற்று வழியாக வெளியேற்றி சுத்தப்படுத்த உடம்பை. 2வது தண்ணி என்ன பண்ணுதுன்னா நீங்கள் தூங்கினா கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பாக ஒரு ஃபேக்ட்ரி நுரையீரல் வேலை செய்யுது, லங்கு வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது. இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும்ல, அந்த கழிவு எப்படி வெளியேற்றுவீங்க? அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணும். ஏசி ரூமில் தண்ணி வேண்டாம் நினைக்க இல்லை. ஏசி ரூம் இருந்தால் தண்ணி குடிக்கணும். நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் 10 ரூபாய் இருக்கீங்க. இந்த நெட்டு வழியாக நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத்துங்கிறான். உங்கள் கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சிருந்தா சுத்தப்படுத்த மாதிரி தான் சும்மா விட்டு நான் கேட்டு போங்கிறான். இது உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப தான். அப்புறம் தான் உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே சிஸ்டமேட்டிக்காக படுங்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்னைக்கு 7 மணிக்கு என்ன சாப்பிட முடியாது சார், அப்போ தான் எழுந்திருப்பேன். எப்படி சார் சாப்பிடும்? இப்போ நான் யூஸ்வலாக வந்து 4:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். இன்னும் எனக்கு 82 வயசு ஆகுது. இவங்கெல்லாம் சின்ன பசங்க, பொடி பசங்க. இன்னும் 4:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 5லேருந்து 5 வரைக்கும் வேகமாக முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 விஷயம் என்னென்னா டயத்துக்கு சாப்பிடணும். 7லேருந்து 8 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. மத்தியானம் இல்லை சார் 1 to 2 பண்ண முடியாது சார், 2லேருந்து 2:30 தான் முடியுமா, 2லேருந்து 2:30 பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங் வந்து 7 மணிக்கு சாப்பிடணும். நைட்டில் யாராவது பண்ண முடியுமா? யாருமே பண்ண முடியாது. 7 மணிக்கு சாப்பிட்டு படுக்க 9 மணிக்கு படுத்து 7 மணிக்கு ஜீரணம் ஆகிடுது. நீ படுக்கும்போது ஜீரணம் ஆகிட்டா என்ன சுகமாக இருக்குது. நல்லா பிரியாணி போட்டு முக்குன்னு 10 மணிக்கு முக்கிட்டு படுத்து அப்புறம் நெஞ்சு கறிக்காம என்ன பண்ணும் உங்களுக்கு. அதனால் 7 மணிக்கு சாப்பிட ஒரு பழக்கம், டயத்துக்கு சாப்பிடணும் ஒரு பழக்கம் வச்சு. அதே மாதிரி வெளியில் போடும்போது காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி ஸ்டமக்காக போகிறீங்க. என் குழந்தைக்கு பூராமே சாஃப்ட்வேர் வேலை பார்க்குது. எல்லாமே என் குழந்தைக்கு தான். எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மா கிட்ட கோவிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்ட கோவிச்சுட்டு போகிறது சருன்னு கிளம்பி போகிறாங்க. எம்டி ஸ்டமக்காக வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு காலையில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு, அரிசோறு பழைய சோத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. சும்மா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைங்க. அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு பழைய சோத்துல தண்ணி ஊற்றி வச்சோன்னா காலையில் தண்ணி இருக்குது. அந்த சோத்து தண்ணியை 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு லேசாக உப்பு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன பீஸு சோத்து தண்ணி, இதுதான் நாங்கள் சாப்பிட்றோம். இது உங்களுக்கு இல்லை வயிற்றுல எழுது நெஞ்சு கரிப்பு அது இது அதெல்லாம் என்னென்ன தெரியாது. என்ன சாப்பிட்டாலும் இப்போ பாடி குறைச்சி விட. இப்போ பாடி வெயிட் ஏறி சும்மா வேலை பட்டியிலே இவங்க நடிச்சுட்டு நிறுத்தினால கொஞ்சம் பாடி வெயிட் ஏறுது. குறைக்க என்ன பண்ணிட்டோன்னா மார்னிங் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன். இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன். பப்பாயா ஒரு 4-5 பீஸு, ஆப்பிள் ஒரு 4 பீஸு, கொய்யா 4 பீஸு, இவ்வளோ தண்ணி, இவ்வளோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் சாப்பிட கார்போஹைட்ரேட் அரிசியில் ஜாஸ்தி இருக்குது. அரிசிலையும் கோதுமையில் இருக்குது. அதை 2 கட் பண்ணால் உனக்கு வெயிட் குறையும்னாங்க. ஆக்சுவலாக 1 மாதம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம், சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொரியல் மட்டும் வச்சு இவ்வளோ சாதம். நைட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, நரிப்பயிறு ஒன்று இருக்குது, கொள்ளு, இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சத்தமாக ஃபீல் பண்ண ஒத்த இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இதுதான் இப்போ நான் வாழ்ந்துருக்கு. இது உங்களுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்கு. என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம். யோகா என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் வந்து எப்படி வாழணுங்கிற வாழ்கிற முறையை சொல்லிட்டேன். யோகா எனக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். யோகா வந்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவனாக இருந்தேன். திருப்பதிக்கு வந்து நீங்களே கற்பனை பண்ண முடியாது. நீங்கள் யாரும் கற்பனை முடியும் 30 ரூபா செலவு 7 நாள் தங்க முடியுமா? நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள். இப்போ 3 ரூபா. 1962 பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போது 3 ரூபா, போவர் 6 ரூபா. இப்போ மொத்த செலவு 30 ரூபாயில் நான் வந்து 7 நாள் தங்கியிருக்கேன். ஞாபகத்துக்கு 30 நாள் 7 நாள் தங்கி கோயிலில் தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அங்கே போனப்போ கருட உற்சவம், ரத உற்சவங்கிறது உங்களுக்கு 2மே வந்து உங்களுக்கு அக்டோபரில் தான் வரும். நமக்கு அந்த தசரா ஹாலிடே சொல்லுவாங்க, அதுதான் அது வருது. அங்கே மேலே போனால் மேல் திருப்பதியில் மட்டும் மேல் திருப்பதியில் மொத்தம் வந்து 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேர் மேல் திருப்பதி இருந்தால் எப்படி இடம் நினைச்சு பாருங்க. இதான் நீங்கள் பாருங்கள், இவங்க நீங்கள் இடையில கேப் இருக்குது, இதெல்லாம் கிடையாது.
கிட்டத்தட்ட 2,00,000 பேர் மொத்தம் திறந்த வெளியில மொத்தமா இருக்கும்போது, நான் நின்னுட்டு இருக்கிறேன். காலடி இடர்ல பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டான். அப்ப கூட வந்த டேய் நீ படுறா டேய் இந்த இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அவன் கேப்ல நாங்க படுத்துட்டு, நான் ஒரு ஜன்னல்ல படுத்துட்டு, காலைல 4 மணிக்கு எழுந்து, கற்பனை பண்ணி பாரு 4 மணிக்கு எழுந்து, கைப்பம்பு அடிச்சு திறந்த வெளியே டாய்லெட் போயிட்டு கைப்பம்பு அடிச்சு நான் குளிப்பேன். இவன் கை பண்ணிப்பான். நான் குளிச்சு நான் அடிச்சா இவன் குளிப்பான். இப்படி குளிச்சுட்டு 62ல திருப்பதி கோயில்ல நான் வந்து வரைஞ்சுவேன். இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும்? அந்த பனியில படுத்தா உடம்பு சும்மா இருக்குமா? தலகாணி உண்டா உனக்கு? துப்பட்டி உண்டா போத்திக்கிறதுக்கு? ஹாட் வாட்டர் உண்டா? எதுவும் கிடையாது. ஸோ உடம்பு தாங்கணும்னா, இந்த யோகாவ வச்சு நீ உடம்ப காப்பாத்தணும். இது மாரி மதுரை கோயிலுக்கு போறீங்க. மதுரை கோயில் 1961 எனக்கு 20 வயசு கரெக்ட்டா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட போயி, சமணம் போட்டு உட்கார்ந்து, அக்னி வீரபத்தர், அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது. இப்ப என்ன இருக்குது போகும்போது காட்டுறேன். இதுல ஃபோன் இருக்குது. அக்னி வீரபத்தர் மண்டபத்த காலையில 8 மணிக்கு உட்கார்ந்து சமணம் போட்டு உட்கார்ந்து, காலை 8 மணிக்கு வந்துட்டீங்க. 8 மணிக்கு உட்கார்ந்து 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 10 மணி நேரம். ஒரு தடவ மட்டும் 1க்கு போயிட்டு வந்தேன். 10 மணி நேரம் சிங்கிள் சிட்டிங்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 20 வயசு பையன் வரைய முடியுமா? அடங்கி இருப்பீங்களா? 20 வயசு